தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். சங்கீதம் 121 1-2 வசனம் வாசிக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக ஜீவ ஊற்று உங்களுடைய உள்ளத்திலையும் என் உள்ளத்திலுமாக அது புறப்பட வேண்டும். டென்மார்க் நாட்டில் ஒரு பழங்கதை சொல்லப்படுகிறது. அங்கு ஒரு அருமையான ஒரு சிலந்தி பூச்சி ஒன்று வீட்டின் கூரை பகுதியிலே வாழ்ந்து வந்தது. அந்த பூச்சி ஒரு நாள் அங்கிருந்து நோக்கி பார்த்தபோது கீழே அநேக நல்ல காரியங்கள் தென்பட்டன. அங்கிருந்து ஒரு இலையை கீழே விட்டு அதன் வழியாக கீழே சென்றது. அந்த இலை ஒரு வலையை பின்னி அங்கிருந்து 2 பலகைகளோடு இணைத்தது. தாம் செய்த வேலை பார்த்து பெருமித்த அந்த சிலந்து பூச்சி அங்கேயே தங்கிவிட தீர்மானித்தது. நாம் முன்பு வாழ்ந்த இடத்தை விட அதிகமாக பூச்சிகள் கிடைத்தபடியால் அவற்றை உண்டு கொடுத்தது. எனவே அதிகமாக வளர்ந்தவுடன் அது மனதில் ஒரு விபரீதமான ஒரு ஆசை உதித்தது. நாம் ஆரம்பத்தில் கோயிலிருந்து கீழே விழுந்து தனியாக இலையை பார்த்து இனிமேல் தனக்கு தேவையில்லை என்று நினைத்து உடனே அதை அறுத்து எறிந்தது. உடனே அவருடைய வலை முழுதுமாய் அறுத்து தொங்கியது. அந்த சிலந்தி தரையிலே விழுந்தது. என்ன பரிதாபம்! இன்று அநேகர் இந்த சிலந்தியை போன்றே வாழ்கிறார்கள். தேவனுடைய தயவினால் தாங்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையின் தேவையாகும் நிறையவுடனே இனிமேல் நமக்கு தேவன் தேவையில்லை, ஓய்வு நாள் தேவையில்லை, ஆண்டுக்கு நாம் ஜெபிக்க தேவையில்லை, நமக்கு பணம் வந்த பிற்பாடு, வசதி வந்த பிற்பாடு, வேலை வந்த பிற்பாடு இந்த வேலை எப்படி வந்தது என்று சொல்லி எண்ணி பார்க்க வேண்டும். அநேக வசதிகள் வந்த பிற்பாடாக அவரை நாம் மறந்து விடுகிறோம். எனவே அந்த சுகவாது எப்படி கிடைத்தது? ஆசீர்வாதத்தின் ஊற்று எப்படி கிடைத்தது? அதை அடைந்து விட்டார்கள். எந்த ஜாதியாவது தேவர்களாக தங்கள் தேவர்களை மறந்ததுண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களே வீணானவர்களை தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவத்தண்ணீர் ஊற்றாக எண்ணெய் விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டியாக வெடிப்புற தொட்டைகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அதனால்தான் அவங்களுடைய வாழ்க்கை கடன் பிரச்சனை, கண்ணீர் பிரச்சனையாய் போய் கொண்டிருக்கிறது. வருமானம் அது எப்படி வெடிப்புள்ள இடத்திலே தண்ணீர் வருகிறதோ அப்படியாய் ஓடி போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தபடியால் அவர்கள் ராஜ்யம் முழுவதும் அழிந்தது. அன்பான பிள்ளைகளே, வாழ்க்கை வளமுற்று வாழ்கிறீர்களா? ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை ஊற்றுன்ற தொடர்பை அறுத்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரும் சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அந்த ஜீவ ஊற்றாக தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.